ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நான் வந்து தில்லைநகர் சாஸ்திரி ரோடு போனேன். பார்த்தீங்கன்னா இங்கே புடலங்காய், சுரக்காய் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காய்கறிலாம் ரொம்ப பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. சரி கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கலாம், அதோட கொஞ்சம் பழங்களும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போனேன். கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. அவகோடா பழம் எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமாக பாருங்கள், சாஃப்டாக இருந்துச்சு அவகோடா பழம். சரி ஓகே, இது கிடைக்காத பழம், சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டேன். அடுத்தது ஆரஞ்சு, அதோடு பார்த்திங்கன்னா சூப்பரான பழங்கள் நல்ல சுத்தமான முறையில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேக் பண்ணி சுத்தமாக அழகாக போட்டிருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட கிளம்பிட்டோம். வாங்க போய் என்ன சாப்பிட்லாம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வடையும் காஃபியும் சூப்பராக சுட சுட இருந்துச்சு. அதை வந்து முதல்ல ஆர்டர் பண்ணி வாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணேன். அப்படியே சம்சாவும் காஃபியும் ஆர்டர் பண்ணேன். அப்படியே சம்சா ஒன்று சூப்பராக இருந்துச்சு, நல்ல வெஜிடபிள் சம்சா. அப்படியே ஒரு காஃபியும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி ஃப்ரைடு சிக்கன், சரி ஓகே சிக்கன் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா பர்கர் அண்டு வந்து சிக்கன் நூடுல்ஸு எல்லாமே கிடைக்கும். சரி ஓகே சூப்பராக இருக்கே, என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். நூடுல்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன். அதையுமே சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புரோட்டா வேறு பக்கத்துலேயே ஒரு கடையில் அதையும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். ப்ரெட்டு ஆம்ப்லேட்டு எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு புட்டு பார்த்தோம்னா அடடா செம வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் சட்னியும் அண்டு சிகப்பு கலர் சட்னியும் சேர்த்து அந்த ப்ரெட்டு ஆம்லேட்டோடு போட்டாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அதையும் நான் சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்டிங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.